ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய பேர் லக்ஷயா. நீங்கள் இதான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இன்றைக்கான வீடியோவில் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே அன்னைக்கு நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோம் தான் பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு மார்னிங் என்னோடய ஹஸ்பண்டோட பாட்டி வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் திருவிழா. ஸோ அது வந்துட்டு ஆவணி மாதத்தில் வர முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்கும். அங்கே வந்துட்டு ரொம்ப விசேஷமாக நடக்கும். அங்கே சாமிக்கு தீச்சட்டி, பால்குடம், அலகு குத்தி எல்லாருமே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா பேண்டு, ட்ரம்ஸு, தப்பாட்டம் எல்லாமே வருவாங்க. அதுக்கப்புறமா வெடியும் வெடிப்பாங்க. ஒரு புல்லட் கன் மாதிரி இருக்கும், அது வச்சு வெடியும் வெடிப்பாங்க. ஸோ சாமிக்கு ஒரு கோயிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து பால் குடமாக எடுத்துகிட்டு வந்து இன்னொரு கோயிலில் சாமிக்கு அபிஷேகமாக பண்ணுவாங்க. அதுக்கடுத்ததாக சாமி அலங்காரம் பண்ணியும் அலகு குத்தி வருவாங்க. இல்லைனா இந்த மாதிரி மஞ்சள் கலர் புடவை, மஞ்சள் கலர் சுடிதார் போட்டும் அழகு குத்திட்டு வருவாங்க. ஆல்சோ ஜென்ஸ்லாம் மஞ்சள் கலர் வேஷ்டி போட்டு வருவாங்க. ஒரு சில பேர் முதுகில் வந்துட்டு ஃபுல்லாக அழகு இருக்கும், அந்த மாதிரி குத்திட்டும் வருவாங்க. சில பேர் முதுகில் அழகு குத்தி அதை வச்சு சாமியை வச்சு இழுத்துட்டும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பால் குடம், அழகு குத்துறது, உடம்பு ஃபுல்லாக அழகு குத்துறது, சாமி இழுத்துட்டு வர்றது, ஸோ அப்படின்னு பல விதமாக அங்கே வந்துட்டு ரொம்பவே விசேஷமாக நடக்கும். அங்கே வர வழியில் லாரி வச்சு தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க ரோட்டில். அப்போ தான் வரவங்க கால் வந்துட்டு சூடு தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கோயில் கிட்ட போனோடனே மறுபடியும் புல்லட் கன் வச்சு வெடி வெடிப்பாங்க. கிளிட்டர்ஸ் பேப்பர்லாம் வரும். அதுக்கப்புறமா கோயில் கிட்ட போனோடனே சாமி வந்துட்டு ஆடுவாங்க. ஒவ்வொருத்தராக சாமி வந்து ஆடி ஆடி உள்ளே போவாங்க. இது வந்துட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நமக்கு பயமாகவும் இருக்குது. கூட்ட நெரிசலில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நாங்கள் குழந்தைய வச்சுருக்கனால கொஞ்சம் சிரமப்பட்டுட்டோம். ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்பவே விசேஷமாக நடந்துச்சு. சாமி வந்துட்டு ஆடினது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சில பேருக்கு கூட்டத்தில் இருந்தும் சாமி வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து சாமி வந்து கும்பிட்டுக்கலாம், கூட்டத்தில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு அன்னதானம், மோர், ஜூஸு இந்த மாதிரி எல்லாமே வர மக்களுக்கு தருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாமியும் பார்த்தாச்சு. இங்கே இந்த ஊர்வலம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வீட்டில் நான்வெஜ் ஸ்பெஷல் எங்களுக்காக செய்வாங்க. ஸோ அந்த நான்வெஜ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நாங்கள் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஆர் மால் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் அது வீட்டிலேருந்து விஆர் மால் ரொம்பவே பக்கமாக இருந்தது. ஸோ அதனால் நானே, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பையன், நாங்கள் 3 பேரும் பைக்கில் விஆர் மால் போயிட்டோம். லாஸ்ட் டைம் போனப்போ ஒன்றுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ இந்த டைம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால விஆர் மால் போயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஆர் மாலில் ஸ்பார்க்கு தான் போயிருந்தோம். ஸ்பாருங்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அங்கே எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வீட்டுக்கு தேவையான திங்ஸ், கண்டெய்னர்ஸ், பாக்ஸ், பெட்ஷீட்ஸ், அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே அங்கே இருக்கும். ஆல்சோ அங்கே மீட்ஸ்லாம் கூட இருக்குது. ஃபிஷ், மட்டன், சிக்கன், எக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்பாரில் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்துட்டு ஆஃபர்ஸும் போகுது, காம்போஸும் போகுது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஆக்சசரிஸ், ட்ரெஸ், கிளாத்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்னோடய பையனுக்கு கிளாத்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஷர்ட், 2 ட்ராக் மாதிரி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ஷால் வாங்கலான்னு பார்த்தோம், பட் சூட் ஆகலை. ஸோ அதனால் என் பையனுக்கு மட்டும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே பில் போட்டுட்டு அங்கே ஸ்பார்லேருந்து கிளம்பியாச்சு. ஸ்பார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு விஆர் மாலில் விசிட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஃபோரம் மாலில் போயிருக்கேன். விஆர் மாலில் விசிட் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்பாரில் சில ப்ராடக்ட்ஸ் வந்து வர்த்தியாக இருந்தது காஸ்ட்டுக்கு. சில ப்ராடக்ட்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே பில் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஆஃபீஸ் வியருக்கு டிஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஆஃபீஸ் வியர் டிஷர்ட்க்கு நாங்கள் ட்ரெண்ட்ஸ் தான் போயிருந்தோம். ஸோ அதுக்கு நடுவில் நிறைய ஷாப் வந்து விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கடை அங்கங்கே போட்டிருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி போயிருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அடுத்து நானே, என்னோடய பையன், என்னோடய ஹஸ்பண்ட் 3 பேருமே ட்ரெண்ட்ஸுக்கு போயிட்டோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு 2 டிஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாரு. ஸோ போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு ட்ரையலும் பார்த்துட்டு 2 டிஷர்ட் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ரைஸஸும் வர்த்தியாக தான் இருந்தது. எங்களோட பேபி ரொம்பவே சமத்தாக இருந்தாங்க. அடமே பண்ணல, அழுகவும் இல்லை. நல்லா சுற்றி பார்த்துட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸ்பார் போனப்பையும் அந்த ட்ராலி வச்சு நாங்கள் உட்கார வச்சோன்னே அதுவும் ஜாலியாக அவங்க ரைட் போகிற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ட்ரெண்ட்ஸ்லேயுமே அவங்க சுற்றி பார்த்துட்டு இந்த டாய்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அதையும் பார்த்துட்டு டிவி, ப்ளூடூத் நிறைய சாங்ஸ் வரதுனால அதையுமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு 2 டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ அங்கே பில் போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு.
ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ சரி பர்கர் கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எனக்காக 2 எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே பார்ட்டி வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் தான். ஸோ கிளம்பியாச்சு. ஏற்கனவே நான் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு விஆர் மால் போயிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோவும் என்னோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஷாப்பிங்கான வீடியோ. நாங்கள் விஆர் மாலில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ. அன்னைக்கான டே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போணுச்சு. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே பாட்டி வீட்டில் நான்வெஜ் ஸ்பெஷல் தான். ஸோ அன்னைக்கு சாப்பாடு சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, முட்டை. ஸோ அதுவும் நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.